ஆமா முருகன் அன்னார் அவர்கள் தங்கத்திரு கரத்தினால சரி பாடு நாமலுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆமா அதோடு என்ன சிறுவல்லிபுத்தூர் நகரத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் ஜுவல்லர்ஸ் வைத்து மணிபுரி வரக்கூடியவர்கள். ஆமா அவருடைய தங்கத்திரு கரத்தினாலும் என்னையா பாடு நாமலுக்கு சரி 101 பவன் ரூபாயை ஆமா 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமா பரிசளித்த குடும்பங்கள் குல கோத்திரம் அழிச்சனங்கள் ஜனங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் ஆமா ஒன்று கொடுத்த இடம் எடுத்த இடம் ஆமன் மைத்துனர்கள் சரி அண்ணன் தம்பி அக்கா தங்கை தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரைக்கும் ஆமையா இந்த ஆறுமுக மங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா அப்படி சுடல விளையாடு சின்னத்துறையுடைய அருளாலயம் செய்யும் தொழில்கள் எல்லாம் ஆமா சிறப்பு பெற்று என விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி வாழ வேணும் சாமி வளர வேணும் ஐயம் போல் வேணும் வளர வேணும் செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாகி சிறப்பு பெற்று அங்கே வாழ வேணும் எந்த மோகம் போனாலும் தங்க மோகமாக வேணும் பரிசளித்ததொரு குலங்கள் எல்லாம் வச்சு நல்ல பெருக வேணும் பெருக வேண்டும் பாலு போல எங்க பங்க பெருக வேண்டும் அப்பம் பார்த்துட்டானே மாந்திரவாதி செல்ல மகள் குழந்தைக்கு மாவாலை சனித்ததாலே ஒத்துப்பற இசைக்கியம்மா யார்காலம் பார்த்ததையா இரண்டையும் சேர்த்தல்லாவோ மாவிசைக்கு என்று சொல்லி மாவிசைக்கு என்று சொல்லி அந்த மகளுக்கு தாம் மாவிசைக்கு செல்ல மகளுக்கு தான் அப்படி பேர் கொடுத்த குழந்தைகளை மூட வளப்பாளா உலகம் மறை போல கொடியா செல்ல மகள் மாவுஷி முட்டி மவள வளர்த்துவார் உடம்பு எல்லாம் நெய்வுரு ஏத்தி மகளே வளர்த்துவார் தேகமெல்லாம் நெய்வுரு நாடு ஒரு மேரியுமா மகள் பொழுது ஒரு வண்ணமாமா ஒரு வயதா இருவயதா சுத்தம் 1 வயதாச்சு 3வது வயதிலை முடியறைக்கு காது கூர்த்தி முத்தால கம்மல் போட்டி தங்கத்தால அருண கூடி தனிவயிர மோதிரமா அஞ்சு நல்ல வயதாச்சு 5 நல்ல வயதாச்சு அவாரி உணரும் குழந்தையா 5 நல்ல அம்மா அறிவுணரும் அஞ்சு நல்ல வயதிலை அறிஞர் மாவு சேக்கி அறிவு வெள்ளி படிப்பாளா 7வது வயதிலை எழுதாத இடமேலை 12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ளே பலகளையும் படித்தா அவள் பலகனுக்கும் நான் படித்தாள் அரங்கிடையாகியப்பட்ட மாவசைக்கு பெண்ணானவள் 16 வயதாச்சு 16 வயதுல அதாவது அருண உதயம் முன்னால் ஆதித்தவன் உதைக்கு முன்னால
காகம் பறக்கும் முன்னால் கருங்குருவி ஆண்ட முன்னால் அவள் கெங்கையை தானம் செய்து நந்தவனத்திலே மலர் பறிப்பது வழக்கம். அப்படி மலர் பறிக்க சென்ற நேரம் மல்லிகை பூ பூத்தது போல் மாவுசைக்கு பூத்திருக்கிறார். வாடாமல்லி பூத்தது போல் வடிவழகி பூத்திருக்கிறார். ரோஜா பூ பூத்தது போல் என் பொலைய மகள் அங்க எப்படி இருக்கா தெரியுமா? அவ்வளோ பூத்தும் அவள் நிறைந்திருக்கா, பூத்தும் அவள் நிறைந்திருக்கா. புஷ்பவதி பெண்ணுமான பெண்ணுக்கான பெண்ணழகி, ஏழை கொண்ட மயிலழகி, கண்ணுக்கான கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, அருங்கிளையாள் மாவு சேக்கி செக்கப்பழகி, செந்தூருக்க பொட்டழகி, வங்கே தலையழகி, மாடாமல்லி பொட்டழகி, சுரு இருக்க ஆனாலும் சுற்றி வர கருப்பு கொண்டு, சந்திரத்தை ஆனாலும் தக்க வருஷம் கருப்பு கொண்டு, மாதேளங்கணிக்கானாலும் மத்தியில கருப்பு கொண்டு, இளமிட்டங்கணிக்கானாலும் இடையில் ஒரு கருப்பு கொண்டு, சொந்திருக்கு ஆனாலும் கொஞ்சம் போல கருப்பு இருக்கு. என்பேரும் ஆழ்மாவு செக்கி தலையே நல்ல கருப்பொழியே, தானு ஒரு கருப்பும் இல்லை உருவம் கருப்பொழிய, உருவ ரெண்டும் கருப்பொழிய, பெண்ணை ஒரு கருப்பும் இல்லை. நகரத்தை சேர்ந்த ஊர் காவலர், ஊர் காவலாக பணிபுரிந்து வரக்கூடிய செந்தில் அன்னாருடைய தங்கத்திரு கரத்தினால, வசந்த் அவருடைய கரத்தினாலும் பாடு நாமளுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். சரி, அல்லார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திரம் வழிச்சனங்கள் அல்ல, உச்சார உறவினர்கள், ஒன்று கொடுத்த இடம் எடுத்த இடம். சரி, மாமன் மைத்துணர் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள், எங்கள் அப்பா ஆறுமுக மங்கல ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலேசன் அருளால அவையா நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும், சரி, திரேக பீடம், ஆமா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், செல்வம் செல்வம், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், ஐயா கம்பால் உயர வேணும், செய்யும் தொழில் விருத்தியாய் சிறப்பு பெற்று வாழ வேணும், பரிசளித்த குலங்கள் எல்லாம் பற்றி பெருக வேணும், பற்றி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும். பாருங்களை ஆழ்மாவே சக்கி தலையே நல்ல கருப்பொழிய, தானு ஒரு கருப்பும் இல்லை ஒரு வரண்டும் கருப்பொழிய, இல்லை ஒரு கருப்பும் இல்லை உங்களாது கருப்பொழிய, கூட ஒரு கருப்பும் இல்லை பெண்ணுக்கான பெண்ணழகி, எடை கொண்ட மயிலழகி, தங்கத்தை உருக்கிய கரையதில வார்த்தது, உன்னை நல்ல உருக்கியல்லோ பூமியில வார்த்தது, அருங்கிளையாள் மாவிசக்கி மாவிசக்கி அழகு போலே, மாவிசக்கி அழகு போலே இந்த மாநிலத்தில் யாரும் இல்லை. மாவிசைக்கு
அழகு போல் மாநிலத்திலே யாரும் கிடையாது. ஆமா அப்பேற்பட்ட என்ன அழகோடு எடுத்து வைத்த மாவை எலும்பச்சம்பள கலரா இருக்கிறார். ஆமா அவள் பூத்து நிறைந்த புஷ்பவதியாக இருக்கும் போது தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாத்திரம் கழித்த போது சரி மாவிசைக்கு தோழி சொல்லுகிறார். மாவிசைக்கு தோழி சிங்கம்பலம், ஏ அக்கா மக்கா மாவிசைக்கு நீ ஆடு ரொம்ப இப்படி அழகா இருக்கே அக்கா. இந்த அழகுல உனக்கு இந்த அழகோடு தங்க நகைய சேர்த்தா என்ன அழகா இருப்ப. ஆகையினால தன்னழகு காணாது தங்க நகையை சூட்டிப்பார், பெண்ணழகோடு பொன்னகையை சூட்டிப்பார் என்று சொல்லவும் ஆட்டும் என்று சம்மதித்து ஓடோடி வந்து தகப்பனார் இடத்திலே வந்தோ இந்த கப்பா ஒந்த கப்பா ஆமா எனக்கு தன்னழகு காணாது தங்க நகை வேண்டும் அப்படின்னா. ஆமா அப்ப நான் சொல்லுகிறான் மாந்திரவாதி பிரம்பலையன், என்னையா என் மகளே மாவுஷைக்கு ஏ அம்மா நம்மள்கிட்டையும் கையிலையும் காசு கிடையாது, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. என்கிட்ட போய் இப்ப தங்க நகை கேட்டேன்னா அப்பா நான் எங்க போவேன், நம்ம கண்ணனுக்கிட்ட தான் போனோம். ஆகையினால ஆமா அவன் சொல்லும் போதும் மாவசைக்கு சொல்லுகிறான், என்னையா மணி அடிக்காம வாங்க, மாவசைக்கு சொல்லுகிறாள். ஆமா அப்பா என்ன கையில தொழில வச்சுக்கிட்டு சரி யாருக்கே உனக்கு கைத்தொழில் இருக்கு, கைத்தொழில் அதாவது மைய உண்டு சிமிடு உண்டு மாந்திரிக ஏடு உண்டு, கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்க அலையலாமா, அதனால மையெடுத்து இல்லையா எந்த இடத்துல பொக்கிஷம் சரி திரவியம் இருக்குன்னு பார்த்து எனக்கு எடுத்து கொண்டு வா அப்படின்னா. ஆமா பார்த்தான் மாந்திரவாதி பெரும்பலைய செய்வாரே, ஆனால் அவரோ மட்சைக்குத்தான் ஏணி வைத்தா மாந்திரிக மையெடுத்தா உச்சைக்குத்தான் ஏணி வைத்தா குட்டி சாத்தா மையெடு வெத்தலையில் மைதடவி விளக்கு முகத்தில் பார்க்கும் போது கொட்டார கரையதிலை உமகதியால் வாசலிலை அள்ளும் பணம் உள்ளுங்காது அனந்த ராஜங்களை பணந்தா மலையாளத்து சக்கரா யாழகடார திரவிய தண்டகத்தில் திரவியத்தை பார்த்துட்டான மாந்திரவாதி திரவியத்தை எடுக்கணுமே, திரவியத்தை எடுக்கணுமே, மகளிடத்தில் கொடுக்கணுமே. என்பதனை மனதில் என்பதனை மனதில் மாவுசைக்கு சொன்ன போது மாந்திரவாதிய பெரும்புலையும் ஓட்டத்தில் பார்க்கும் போது இரவியத்தின் காவலாக செஞ்சுடலை கொருவிருக்கா சுடலை அது இருக்கும் போது திரவத்தை எடுக்க முடியாது. எண்ணுகிற வேளையிலை என்ன எல்லாம் நடக்குதானா, எண்ணுகிற என்ன பார்த்தான் ஆந்திரவாதி விரும்புலையன் வெத்தலையிலே மைதடவே விளக்கு முகத்தில வெத்தலையிலே மைதடவே விளக்கு முகத்தில் பார்க்கிற போது அள்ளும்பணம் உள்ளங்காசி அனந்தராஜன் கலைப்பணம் மலையாளத்து சக்கரம் ஒன்னல்ல ரெண்டல்ல 7 கடார திரவியத்தை கண்டான் ஆந்திரவாதி விரும்புலையன். அப்போது திரவியத்தை கண்டபோது இந்த திரவியத்தை எடுக்கணும், மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிற வேளையில் உச்சு பார்க்கிற போது ஆதாடி போட்டுக்கொண்டு வலது மீச வல்லையம் போல் துடைக்கி இடது மீச ஈட்டி போல் துடைக்கி எங்க ஐயா திரவியங்காத்த மாடசாமி
ஆதாளி போடுவதைக் கண்டோ இந்த பார்த்தார் அந்த ஆதாளி போடுவதைக் கண்டு இந்த தேவாதை இருக்குமான திரவியத்தை எடுக்க முடியாது. அதனால தேவாதைய கிளப்பணும் திரவியத்தை விட்டு அதுக்குள்ள படுகச்சி நேரத்தை பார்க்கணும். படுகச்சி நேரத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்ற வேளையில் எங்க ஐயா மகாராஜாவும் பகவதியா வாசலுக்கு வந்து 12